ஹாய் யூஎஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிராண்ட் நியூ கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பில்டிங்காக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நம்ம இந்த கேளம்பாக்கம் அந்த படூரில் இந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்னாலே நிறைய பேருக்கு தெரியும், அது ஒரு ஸ்பெஷலும் கூட. ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் தான் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஒன் மோர் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட், அது காலேஜ் இருக்குது. இந்த காலேஜுக்கு டைகனலி ஆப்போசிட்டில் தான் நம்ம சொல்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்காங்க. அதில் அவுட்டோர் கேம்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள். ஒருவேளை டேரெக்ட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்ப்போம். கம்ப்ளீட்டாக எல்லா ஃபெசிலிட்டியும் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் படூர் ஆன் ஓஎம்ஆர் ரோட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு. பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அம்யூனிட்டிஸ் தான் நீங்கள் பார்க் பார்த்துட்டு இருக்கீங்க. அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது. செக்யூரிட்டிக்கு தனியாக ஒரு ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஒரு கம்ப்ளீட் கண்டிஷனில் அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 பிளாக் கிட்ட ஸோ இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பிளாக்கு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 பிளாக் ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளாட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அம்யூனிட்டிஸ் நீங்கள் பார்த்து முடித்த கையோடு நான் உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டையும் காமிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க. ஸோ இது முடித்த கையோடு நம்ம அதை போய்ட்டு பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு, அதுவும் ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே அந்த ஃப்ளாட்டோட கண்டிஷனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா, 40,000 ரூபா, 35,000 ரூபா. ஸோ ரெண்டல் இன்கம் வர லெவலில் எல்லா ஃப்ளாட்டுமே இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்கிறதுனால ஈஸியாக வரக்கூடிய லெவலில் அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டே அவங்களே பண்ணித்தராங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கிளியராக செக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல், நம்ம சொன்ன மாதிரி காலேஜ் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மெடிக்கல் பிளான் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் க்ளப் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாச்சும் தேவை அப்படின்னா எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். எந்த ஒரு ஒர்க்னாலும் இமிடியேட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கான ஒரு ஃப்ளாட்டாக நம்ம நினைக்கிற மாதிரியே நீங்களும் நினைக்கணும்னு இந்த ஃப்ளாட் பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ அதனால் ஃப்ளாட் பாருங்கள், 10th ஃப்ளோர் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பார்த்திங்கன்னா நம்ம படூர் லேக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளாட்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சூப்பரான எலிவேஷன் லுக்கோட நம்ம லேக் வியூவோட கார்னராக நம்ம எடுத்துருக்கிற இந்த ஃப்ளாட் ப்ளேஸ் ஆகிருக்கு. டோட்டல் 17 ஃப்ளோரு. நம்ம ஃப்ளாட்டு 10th ஃப்ளோரில் இருக்குது. ரெடி டு மூவ் கண்டிஷனு. ஸோ லிஃப்ட்டோட ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். டோட்டல் ஒரு பிளாக்குக்கு 4 லிஃப்ட் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் 2, ஆப்போசிட்டு 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் 2 ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சிக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபயர் எக்ஸிஸ்டிங், அதுக்கப்புறம் பைப்புடு கேஸ் கனெக்ஷன், எல்லாருக்குமே பார்க்கிங் ஃபெசிலிட்டி. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளாட்டை இப்போ பார்க்குறோம். நம்ம உள்ள என்ட்ரானது பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு பால்கனி வரும். ஸோ 3 பெட்ரூம்
2 பாத்ரூம் இருக்க மாதிரி 2.5 பிஹெச்கேன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாட் இருக்கிற லொக்கேஷன் அண்ட் லேண்ட்மார்க் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். படூரில் நியர்பை செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்காகவே இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் டைரெக்டாக விசிட் பண்ணலாம், சைட்டு வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு கூட நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 10th ஃப்ளோரில் ஒரு கார் பார்க்கோட ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. ஸோ இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃப்ளாட்டு மற்ற எல்லாம் சொல்லுமே டீட்டெயில்ஸ் சொல்லலையேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதை நம்ம சொல்லிடுறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 892 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்குன்னு ஒதுக்குனா அந்த யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 156 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனு. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் கிட்டத்தட்ட ₹3 3.5 rupees அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. 10th ஃப்ளோரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டோட ரேட்டு ஸோ நிறைய பேர் 80 lakhs இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 78 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட்மார்க் சொல்லியிருந்தேன், நல்ல வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்காங்க, நல்ல வென்டிலேஷன் இருக்குது முக்கியமாக. ஸோ ஏர் வென்டிலேஷன் தான் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே தேவையானது. அது இந்த ஃப்ளாட்டில் கண்டிப்பாக இருக்குது. க்ளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த லேக் வியூ கிடைக்கும். ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, ஒரு மினி ஸ்கூல் பிளான் பண்ணியிருக்காங்க, பார்க் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் சூப்பராக சில அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்கிறேன். சில ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் 4 லிஃப்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு கார் பார்க் கொடுத்துருக்காங்க. 10th ஃப்ளோரில் இருக்க மொத்தம் 17 ஃப்ளோரு. ஸோ நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டு இருக்குது. 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த ரூஃப் டாப்போட சில ஃபோட்டோஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாபிக்யூ கவுண்டர் கொடுத்துருக்காங்க, சீட்டிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பார்ட்டி ஏரியா இருக்குது, அது சின்ன சின்ன கேம்ஸ் இருக்க மாதிரி ஸோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ படூரில் OMR ஆன் ரோடில் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெடி டு மூவில் இருக்குது. 2.5 BHK. ஸோ இங்கே ரெண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 30,000 கேரண்டீடாக பர் மந்த் ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ட்ரீம் ஹவுஸாக உங்களுக்கு அமையும். ஸோ இந்த ஃப்ளாட்டோட ரேட் சொல்லியிருந்தேன் 78 lakhs சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.